Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு எம்ப்ராய்டரி வீடியோ. இந்த எம்ப்ராய்டரிக்கு பேர் வந்து லீப்போ எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்தது. ராஜஸ்தான்லேருந்து இப்போ வந்து கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் கூட இதை வந்து ஜாஸ்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சல்வார் மெட்டீரியல்ஸ் துப்பட்டாலெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா கொஞ்சம் நிறைய மிரர் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, நம்ம சீக்வன்ஸ் ஒர்க்கெலாம் ஜாஸ்தி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இது ஒரு வால் டெக்கர் பீஸாக தான் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து ஃபேப்ரிக்லேயும் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தேவை நான் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு எலிஃபெண்ட்டோட பிக்சர் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு கேன்வாஸ் ஷீட்டில் இந்த எலிஃபெண்ட்டோட பிக்சரை ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம். கேன்வாஸ் ஷீட் இல்லைன்னா நீங்கள் ஒரு அட்டையில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அந்த எலிஃபெண்ட்டுக்கு அவுட்டரில் இருக்க அந்த பார்டர் லைனுக்கு வந்து நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் ரெட் கலர் கொடுக்குறேன். நான் ஸ்பார்க்லிங் கலர்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்பார்க்லிங் கலர் இல்லைன்னா வெறும் அக்ரிலிக் பெயிண்ட் கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட அவுட்டரில் வந்து நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். எலிஃபெண்ட்டுக்கு வந்து பேர்ல் பிளாக் கொடுக்குறேன். இந்த ஸ்பார்க்லிங் கலர்ஸ் கொடுக்குறனால கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும், கிராண்டாக இருக்கும் நம்மளோட ஒர்க்கு. இதுக்கப்புறம் இந்த காலுக்கு வந்து பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டோன்ஸ், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிடுறேன். எலிஃபெண்ட்டுக்கு மேலே அந்த துண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கும் வந்து அதே சேம் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அவுட்லைனுக்கு வந்து நான் வந்து ஃபெவிக்ரிலோட 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அவுட்லைன் போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு எலிஃபெண்ட்டுன்னு. இதுக்கப்புறம் நான் அந்த ரெட் கலர் பார்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எல்லோ கலர் 3D லைனர் யூஸ் பண்ணி அப்படியே நூலில் வச்சு தைச்சா எப்படி நம்ம அந்த லைன்ஸ் போடுவோமோ கொஞ்சம் லைன் கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் லைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரீன் கலர் பார்டரில் வந்து நான் வந்து மிரர் ஸ்பேஸ் பண்ண போகிறேன். ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஒட்டிக்கோங்க. அந்த மிரரை சுற்றி நான் ரெட் கலர் பீட்ஸ் ஒட்டிட்டு இந்த மாதிரி 3D லைனரில் ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி நாங்கள் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். டிசைன்ஸ் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இதை வந்து கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட பேகு, துப்பட்டா, சல்வாஸ், ப்ளவுஸ், பேக்கு அதிலெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளே நம்மளோட ப்ளவுஸை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த இன்னர் பார்ட் டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சோன்னா அவுட்டரில் வந்து நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு இதை ஃப்ரேம் பண்ணிட்டா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறேன்னா கூட இது மாதிரி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.